ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நவாஜ். ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போறேன்னா சூப்பர்மேன் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ், இந்த படம் வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ ஆப்வியஸ்லி இந்த படம் வந்துட்டு ஐமேக்ஸ்ல ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ எனக்கு நான் நார்மல் தேட்டரில் தான் ப்ரிஃபர் பண்ணேன். நான் என்ன யோசிச்சேன்னா வந்துட்டு ஐமேக்ஸில் பார்க்கறதுக்கு முன்னாடி நார்மல் தேட்டரில் பார்த்துட்டு வந்துடும். ஸோ நம்ம ஐமேக்ஸ் ட்ரெய்லர் பார்த்தோம், டீசர் பார்த்தோம், நார்மல் ட்ரெய்லர் பார்த்தோம், எல்லாமே வந்துட்டு ஃபிலிம் ஃபார் ஐமேக்ஸ் தான் போட்டுருந்தாங்க. அந்த ஷார்ட்ஸும் வந்துட்டு அந்த பறக்கிறது, சண்டை போடுறது, விஷுவல் வைஸ் வந்துட்டு ஐமேக்ஸில் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. கன்வின்சிங்காக தான் இருந்துச்சு எனக்கு பார்க்குறப்போ. ஸோ நான் எல்லா லிங்க்கு நான் டீசர் ட்ரெயிலர் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்க மறக்காம நீங்கள் டைமுக்கு செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ நான் என்ன நினச்சேன்னா ஃபர்ஸ்ட் நார்மல் தேட்டரில் பார்த்துட்டு வந்துடும். ஸோ நல்லா இருக்கு. ஸோ நல்லா இருக்கு அப்படி இருக்குன்னா செகண்ட் டைம் வந்துட்டு ஐமேக்ஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் வச்சிருந்தேன். அதாவது நார்மல் தேட்டர் போனேன். என்னை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டிருப்பேன், ஸ்டாரி போட்டிருப்பேன். ஸோ நான் போன ஹாலில் வந்துட்டு மிட் நைட் ஷோ. நானும் இன்னொருத்தர் பிரதரும் தான் இந்த 2 பேர் தான் இருந்த ஒரு தேட்டரில். எனக்கு அப்படி தான் படம் பார்க்க பிடிக்கும் லிட்டரலி. ஸோ அப்போ தான் நல்லா ஃப்ரீடமாக என்ஜாய் பண்ண முடியும், கத்தலாம், செலிப்ரேட் பண்ணலாம், ஓகேவா? கருக்கு முறுக்குன்னு சட்டம் போட்டுக்கிட்டு பாப்கார்ன் சாப்பிடலாம், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி தான் நான் போய் படம் பார்த்துட்டு வந்தேன். ஸோ ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சூப்பர்மேன் படம் பார்த்தீங்க? 2025ங்க இப்போ வெளியே வந்துச்சு. நம்ம ஜேம்ஸ் கன்னோட சூப்பர்மேனுங்க, சரிங்களா? நம்ம ஜாக்கோட சூப்பர்மேன் அந்த வேர்ல்டு கிடையாது. இப்போ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர்மேன் டிசி யூனிவர்ஸே வந்துட்டு ரீபூட் பண்ணிட்டாங்க, ஓகேவா? ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணாங்க, புது வேர்ல்டு. ஸோ அதில் டிசியூவில் வந்துட்டு வெளியே வர முதல் படம், சரிங்களா? ஃபேன்ஸ்க்கு சொல்கிறேன். டிசியூ யூனிவர்ஸில் வந்துட்டு டிசி யூனிவர்ஸில் வந்துட்டு வெளியாகிற முதல் படம், ஃபர்ஸ்ட் மூவி. லைக் வந்துட்டு எப்படி மார்வலுக்கு வந்துட்டு அயன்மேன் அந்த மாதிரியும் இப்போ வந்துட்டு மறுபடியும் ரீபூட் பண்ணி இப்போ டிசிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் சூப்பர்மேன், சரிங்களா? ஸோ சூப்பர்மேன் சொன்னாலே நம்மளுக்கு வந்துட்டு ஹென்ரி கேவில், அவரோட அந்த சூப்பர்மேன் தான் நான் வரும், ரைட்டா? பட் நம்மளோட ஃபாதருக்குலாம் வந்துட்டு அந்த 1970s வெளியாக வந்துச்சு ஒரு சூப்பர்மேனு. அந்த ஐகானிக் டீம் கூட இருக்காது இந்த படத்தில் கூட. இப்போ ரீசன் இந்த மூவியில் கூட வந்துட்டு அந்த டீமே வந்துட்டு அந்த டீம் மியூசிக்கே வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. லைக் வந்துட்டு ரீமிக்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சரிங்களா? ஸோ படம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ படம் வந்து கிட்டத்தட்ட 2 hours 9 minutes தான், சரிங்களா? 9 minutes தான். ஸோ ஆப்வியஸ்லி ஜேம்ஸ் கன் வந்துட்டு ரிவீல் பண்ண மாதிரி படத்தில் 2 போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு, கடைசி கட்டம் இருக்கு. டைட்டில் ரோலிங் டைட்டிலுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு 2-3 minutes கழிச்சு வந்துட்டு ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வருது. அது வருத்தாலே நான் அப்புறம் சொல்றேன், சரிங்களா? படம் எப்படி இருந்துச்சு எடுத்துக்கிட்டா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு சூப்பர்மேன் ஃபேன்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஆப்வியஸ்லி சின்ன வயசுல நம்ம அந்த டவர்லாம் கழுத்தில் கட்டிக்கிட்டு சூப்பர்மேன் மாதிரி பறந்துக்கிட்டு கையில் அப்படி வச்சுக்கிட்டு பண்ணாமே இருந்திருப்போம் பசங்க. நம்மலாம் சொல்லுங்க பார்ப்போம், அதெல்லாம் பண்ணவங்க தான். எல்லா சூப்பர் ஹீரோஸும் நம்மளுக்கு பிடிக்கும். என்ன சூப்பர்மேன் ஏன் நம்மளுக்கு பிடிக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவர் பறக்கிறது. ரெண்டாவது அவர் சூப்பர் ஸ்ட்ராங், சரிங்களா? சூப்பர் ஸ்ட்ராங். லைக் வந்து யாருமே அவரை டிஃபீட் பண்ண முடியாது. லைக் வந்து அவர் எதை வேணாலும் தூக்க முடியும். அவர் எது கொண்டு அடிச்சாலும் அவருக்கு வலிக்காது. லிட்டரலி அவர் வந்துட்டு மேன் ஆஃப் ஸ்டீல், இரும்பு மனசன், ஓகேவா? அவர் எவ்வளவு ஸ்பேஸ்க்கு வரைக்கும் பார்க்க முடியும். லிட்டரலி அவர் ஒரு காட், ரைட்டா? ஸோ சூப்பர் ஸ்ட்ராங், ஒரு கட்டு செட்டா இருப்பாரு, மனசன் கம்பீரமா இருப்பாரு. லைக் வந்துட்டு அவர் சூப்பர்மேன்னாலே வந்துட்டு ஒரு ஹோப் ஸ்ட்ராங்கா இருக்கணும். லைக் வந்து கிட்ஸ் நம்ம பாக்குறப்போ அப்படிதான் நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகும். லைக் ஒரு இன்ஸ்பிரேஷன், ரைட்டா? அதனாலதான் நம்மளுக்கு பிடிக்கும் சூப்பர்மேன்னாலே வந்துட்டு. ஸோ சூப்பர்மேன் பாத்தீங்கன்னா மார்வல் எப்படி வந்துட்டு ஸ்பைடர்மேன் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி நேபர்ஹுட் ஸ்பைடர்மேன் எப்படியோ வந்துட்டு மக்களுக்கு யாருமே கொல்ல மாட்டாரு, எல்லாரும் காப்பாற்ற பார்ப்பாங்க, அந்த மக்களை காப்பாற்ற பார்ப்பாரு, மக்களை ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்பாரு, திருடு கொலை எதுவுமே நடக்காம பார்த்துப்பாரு. அதே மாதிரி டிசியில வந்துட்டு சூப்பர்மேன் வந்துட்டு அவர் ஊர்ல வந்துட்டு அப்படிதான் இருப்பாரு, ஓகே? ஒரு ஃப்ரெண்ட்லி நேபர்ஹுட் சூப்பர்மேன், ஓகே? ஸோ மக்களை ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்பாரு, அந்த வேர்ல்டுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம ப்ரொடெக்ட் பண்ணுவாரு, மக்களை பாதுகாப்பா இருப்பாரு. இப்படிதான் இந்த படத்துலயும் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ என்னன்னா இந்த சூப்பர்மேன் இந்த யூனிவர்ஸ்ல வந்துட்டு எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, ஸ்ட்ராங் எல்லாம் ஓகே தான், பட் ஒரு ஹியூமன் ரியலா காமிச்சிருக்காங்க. லைக் வந்துட்டு என்னதான் அவன் சூப்பர் ஹீரோவா இருந்தாலும் ஒரு சூப்பர்மேனா இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமும் இருக்கு. லைக் வந்துட்டு எல்லா டைம்லயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது எல்லா டைம்லயும் வந்துட்டு நம்பிக்கையா இருக்க முடியாது. லைக் வந்துட்டு சூப்பர்மேனும் காட், பட் வந்துட்டு ஹியூமனா ஆக ட்ரை பண்றாரு. அவரும் ஒரு ஹியூமன் தான், ஓகே? மனசன் தான் வரும். அவருக்கும் பெயின், அவருக்கும் டைட்னஸ், அவருக்கும் வந்துட்டு கொஞ்சம் மிஸ் கால்குலேஷன் எல்லாம் இருக்கும்.
என்ன இந்த படத்துல கொஞ்சம் ஓவரா காமிச்சிட்டாங்க. லைக் வந்துட்டு எப்படின்னா, நம்ம சூப்பர்மேன் பாக்குறதுக்கு எதுக்கு போறோம், செம்ம சூப்பர் ஸ்ட்ராங், செம்ம நம்பிக்கை, நம்மளுக்கே ஒரு ஒரு தைரியம் வருது, நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடன்ட் வருது, அப்படியே ரைட்டா இல்லையா? பட் எதை பார்த்து வந்தோமோ, என்னடா அவளை பெரிய சூப்பர்மேனே அடி வாங்கியிருக்கான் அப்படின்னு உங்களுக்கு லிட்டரலி தோணும். எனக்கே எப்படி தோணுச்சு, டே வாழ்க்கை நம்மளுக்கு தான் ஒரு அடினா, நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும், நம்மளும் சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு சூப்பர்மேன் படம் பார்க்க வரோம். லிட்டரலி எப்படி தோணுச்சுன்னா வந்துட்டு, நானே அடி வாங்கியிருக்கேன், ஒன்னு சூப்பர்மேனே அடி வாங்கியிருக்கானா, அப்படிதான் லிட்டரலி எனக்கு தோணுச்சு. பட் கதைக்கு ரொம்ப தேவை. லைக் வந்துட்டு ஃபேன்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் காமிக் அக்யூரேட்டா எடுத்திருக்காங்க. காமிக்லேயே சூப்பர்மேன் இப்படி தான் இருப்பாரு. லைக் வந்து எப்பவுமே அந்த ஒரு ரூட் ஃபேஸா இருக்க மாட்டாது. லைக் வந்து மேன் ஆஃப் ஸ்டீல்ல வந்துட்டு எப்படி ஹென்ரி கேவல் அந்த சூப்பர்மேன் நீங்க பாத்தீங்களோ, அந்த வேர்ல்டு சூப்பர்மேன் வந்துட்டு ரொம்ப டார்க் ஷேட்டா, எப்பவுமே வந்து ரூடா, சிரிக்க மாட்டாரு, ஜாலியா இருக்க மாட்டாரு, ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டாரு. லைக் எப்பவுமே அவர் வந்துட்டு ஒரு 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 வார் மூட்லயே இருப்பாரு. வார் மூட்லயே ஒரு மாதிரி கட்டன் செட்டாவே இருக்காரு. லைக் ஒரு ஆர்மி மேன் மாதிரியே இருப்பாரு. பட் இந்த படத்துல வந்துட்டு அவளுக்கு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஓகே, ஒரு 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 மக்களுக்காக அவர் வந்துட்டு இது பண்ண, லைக் வந்து மக்களை தான் ப்ரொடெக்ட் பண்ணணும், அப்படி அது மட்டும் தான் ஒரு பர்பஸா இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. படம் வந்துட்டு 2 hours 9 minutes. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த லேக் போரிங்காவே தெரியாதுங்க. டக்குன்னு போயிடுவாங்க. ஓகேவா, விறுவிறுன்னு இருக்கும். ஒவ்வொரு காட்சியும் வந்துட்டு விறுவிறுன்னு இருக்கும். உங்களுக்கு அந்த போரிங், அந்த லேகா இருக்குது, என்னன்னா ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கானுங்க அப்படின்னு கொஞ்சம் ஒரு 2 இடத்துல உங்களுக்கு ஃபீல் பண்ணோம். பட் வந்து ரொம்ப கதைக்கு தேவை. சரிங்களா? லைக் வந்து ஒரு போர்ஷன் வரும், அதை வந்துட்டு ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்பீங்க. நம்ம லூயிஸ் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டர், அவங்க வந்துட்டு ஃபேண்டாஸ்டிக் ரிப்போர்ட்டர், ஜேர்னலிஸ்ட். ஸோ சூப்பர்மேனை வந்துட்டு இன்டர்வியூ பண்ண மாதிரி, கேள்வி கேட்குற மாதிரி. லிட்டரலி எப்படி ஆயிருன்னா, அவளை பெரிய சூப்பர்மேனே பதில் சொல்ல முடியாம தயங்க வச்சிருவாங்க, அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க அப்படி அந்த கான்வர்சேஷன் இருக்கும். அது கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் கதைக்கு ரொம்ப தேவை. அது வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு சூப்பர்மேனா இருந்தா கூட அவர் வந்து ஸ்ட்ரகிள் பண்றாரு. ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம பதில் சொல்றதுக்கு அந்த ஸ்ட்ரகிளிங் எப்படி இருக்கும். சூப்பர் ஹீரோவா இருக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அழகா ஒரு ப்ரோட்ரைட் பண்ணிருக்காங்க. படத்துக்கு ரொம்ப தேவை. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எங்கேயுமே லேக் இருக்காது, செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க. விஷுவல் வாஸ் காட்சியா பார்க்கும் போது தேட்டர்ல நீங்க வந்துட்டு, நான் நார்மல் தேட்டர் தான் போனேன். பட் அதுங்க அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸும் சவுண்ட் குவாலிட்டியும் பெஸ்டா இருக்குங்க நான் போற நார்மல் தேட்டர்லேயே. ஸோ வந்துட்டு எனக்கு ஐஎம்எக்ஸ் போனோம் அப்படின்னு எனக்கு அந்த டாட்டே வரல. நார்மல் டெய்லே சூப்பரா இருந்துச்சு. விஷுவல் வைஸ் வந்துட்டு ரொம்ப அழகா எடுத்திருந்தாங்க. கிராஃபிக்ஸா இருக்கட்டும், லைக் அந்த கேமரா ஒர்க்கா இருக்கட்டும், சாரி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பறக்குறது, சண்டை போடுறது, அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஏலியன் வரும். சரிங்க, அப்புறம் ஒரு கேரக்டர் கூட வந்துட்டு ஸ்பேஸுக்கு மேலே போய் வந்துட்டு பறப்பாரு. லைக் அந்த ஒரு ஐகானிக் ஷாட் இருக்குங்க, செம்மையா இருக்கும். ஒரு ஐகானிக் ஷாட் நிறைய பேர் கூட பார்த்துருவீங்க. சூப்பர்மேன் வந்துட்டு ஹல்கை வந்துட்டு பூமிக்கு வெளியே எடுத்துட்டு போயிருவாரு ஸ்பேஸ். அதே மாதிரி ஒன்று ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க இந்த படத்துல. ரொம்ப நல்லா இருக்கும். லைக் வந்துட்டு லிட்டரலி வந்துட்டு அவர் அவுட் ஆஃப் ஸ்பேஸ்க்கு போயிருவாரு, பூமியை விட்டு வெளியேறுவாரு. அந்த மாதிரி ஷாட் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரோ சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. டைட்டில் கார்டு எப்படி வரும்னா, அவரோட லோகோ வந்துட்டு காமிப்பாங்க, ஓப்பனிங்கே காமிப்பாங்க. லோகோலேருந்து பேர் வரும் சூப்பர்மேன் அப்படின்ட்டு. லோகோ ஃபோக்கஸ் பண்ணி சூப்பர்மேன் பேர் வரும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. அப்புறம் மியூசிக், அந்த தீம் மியூசிக்லாம் போட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் விறுவிறுன்னு போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் சூப்பர்மேன் ஃபோக்கஸ் பண்ணி தான் கதை போகுது. ரெண்டாவது யாரை ஃபோக்கஸ் பண்ணதை எடுத்துக்கிட்டா, கிரிப்டோ, அந்த சூப்பர் டாக் இருக்கமே. ஸோ அந்த டாக் வந்துட்டு இந்த படத்துல லைக் வந்துட்டு நான் வந்துட்டு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இந்த ரீசெண்டா வந்துட்டு சூப்பர் பேட்ஸ்னு ஒரு அனிமேட்டட் மூவி வந்துச்சு, பாத்தீங்களா இல்லையா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுல வந்துட்டு கிரிப்டோ வந்துட்டு அதுதான் ஹீரோ. அதனால வந்துட்டு கொஞ்சம் போல்டா எடுத்திருப்பாங்க. சுட்டித்தனம்லாம் இருக்கும் தான், பட் போல்டா எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அந்த எமோஷனோட சேர்த்து எடுத்திருப்பாங்க. பட் இந்த படத்துல எப்படின்னா, கிரிப்டோ எப்படி பாப்பீங்களா, லிட்டரலி உங்க வீட்டுல நீங்க ஒரு நாய் வளர்க்குறீங்கன்னா எப்படி இருக்கும், சுட்டித்தனமா, ரொம்ப நாட்டியா. லைக் வந்து நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அது ஒண்ணு செய்யும், பதிலுக்கு ஒண்ணு செய்யும். ரொம்ப சுட்டித்தனமா அடிச்சுக்கிட்டு கடிச்சுக்கிட்டு நம்மள, லைக் வந்து அந்த அளவுக்கு துருன்னு இருக்கும். அந்த மாதிரி உங்க வீட்டுல பாக்குற ஒரு டாகா, ஒரு சூப்பர் டாக்கா வந்துட்டு நீங்க வந்துட்டு கிரிப்டோவை பார்ப்பீங்க, ரொம்பவே கனெக்ட் பண்ணுவீங்க. யாரெல்லாம் வந்துட்டு டாக் லவர் இருப்பீங்களோ, கிரிப்டோவை வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு பிடிச்சி போயிடும். அது சரியான துருன்னு இருக்கும். அதே நேரத்தில் சூப்பர்மேனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சூப்பர்மேனே வச்சு சாத்தவங்க. ஏன்னா சூப்பர் டாக் இட்ஸ் லிட்டரலி சூப்பர் ஸ்ட்ராங். அந்த சூப்பர்மேனுக்கு இருக்கிற எல்லா பவர்ஸும் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதனால ஃப்ளை பண்ண முடியும், அதனால சண்டை போட முடியும். லிட்டரலி அது வீட்டில் பார்க்குற ஒரு நாயா இருக்கும். லைக் வந்துட்டு அதுக்கும் ஒரு எமோஷனல் இருக்கும். பாவம் மூஞ்சி வச்சுக்கும், திடீர்னு திரும்ப வந்துட்டு சண்டை போடும், சொல்ற பேச்சு கேட்காது. ஒரு கட்டத்துல வந்துட்டு கடைசி கட்டத்துல நம்ம லெக்ஸ் லூத்தர் இருக்கார்ல, அவரை வச்சு சாத்தம் செம்மையா இருக்கும். சூப்பர்மேன் சொல்றதே கேட்காது, அந்த மாதிரி இருக்கும்.
ரொம்ப சுட்டித்தனமா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கேரக்டர். பட் கொஞ்சம் கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு. என்னடா இப்படி துடுதுடுன்னு இருக்கு அப்படின்ட்டு. பட் டாக் லவர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் கிரிப்டோவை. ஸோ எத்தனை பேருக்கு கிரிப்டோ பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ மூணாவது எடுத்துக்கிட்ட த லெக்ஸ் லூத்தர், அவர் தான் வந்துட்டு இந்த படத்தோட வில்லன். ஃபேன்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும், ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு சொல்றேன், சரிங்களா? உங்களுக்கு கண்டிப்பா புரியும். லெக்ஸ் லூத்தர் அந்த மொட்டையா இருப்பானே, கோட் சூட் போட்டுக்கிறான், அவன் வந்து கார்ப்பரேட் வில்லன், சரிங்களா? பிசினஸ்க்காக காசுக்காக வந்துட்டு அந்த லிட்டரலி ஒரு பாலிட்டிக்கே நடக்கும். இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் பாலிட்டிக்கும் பேசுது. ஒரு மெயின் ஃபோக்கஸே பாலிட்டிக் தான். அவனுக்கு அந்த இடம் வேணும். அதே மாதிரி சூப்பர்மேன் மேல செம்ம காண்டா இருப்பான். சூப்பர்மேனுக்கு என்ன நல்லது இருந்தாலே அவனுக்கு பிடிக்கவே வயிறுலாம் பத்தி தெரியும். சூப்பர்மேனை எப்படியாச்சும் போட்டு தள்ளணும்டா சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. அவ்வளவு புத்திசாலி, அவ்வளவு இன்டெலிஜென்ட்டா வந்துட்டு அந்த லெக்ஸ் லூட்டரை வந்துட்டு கேரக்டரை போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. சூப்பர்மேன் சூப்பர் ஸ்ட்ராங், அவனுக்கு எல்லா ஃபைட்டிங் ஸ்டைலும் இருக்கு, எல்லா எபிலிட்டிஸும் இருக்கு. அவனை எப்படி நம்ம வந்துட்டு அடிக்கிறது, திரும்ப வந்துட்டு அவனை எப்படி அடிக்கிறது அப்படின்னு ஒரு பிளான் போட்டு இன்டெலிஜென்டா ஒரு ஒர்க் பண்ணியிருப்பான். சூப்பர்மேனுக்கு சண்டைக்கு விட்டா யாரை உருவாக்குனா சூப்பர்மேனால திரும்ப ஃபைட் பேக் பண்ண முடியாது, திரும்ப நம்மனால அடிக்க முடியும் சூப்பர்மேனை. அது ஒரு எனக்கு ஒரு ட்விஸ்டா இருந்துச்சு. அது அந்த ஒரு கேரக்டர் ரிவீல் ஆகும். ஒரு அல்ட்ராமேன் சொல்லிட்டு அந்த ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் தான் வந்து லிட்டரலி சூப்பர்மேன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஓகேவா? யார் அந்த அல்ட்ராமேன், அந்த கவசத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த நபர் யாருன்னு சொல்லிட்டு கடைசியில் ரிவீல் பண்ணுவாங்க. எனக்கு வந்துட்டு சர்ப்ரைஸா இருந்துச்சு, எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னடா நல்லா இருக்க அப்படின்ற நல்லா இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே ட்விஸ்ட், எனக்கு அது மட்டும் தான் இந்த படத்துல ட்விஸ்டா தெரிஞ்சிச்சு. மற்றபடி இந்த படத்துல ட்விஸ்ட் டேர்னு புது கேரக்டர்ஸ் ரிவீல் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு எதுவுமே இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஃபிளாட், ஒரு மாதிரி உங்களுக்கு எங்கேயுமே கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன் இந்த கேரக்டர் வருது, ஏன் இந்த கேரக்டர் இங்கேருந்து வருது, உங்களுக்கு எதுவுமே குழப்படியாவே இருக்காது. கிளியராக எடுத்திருக்காங்க, ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒன்னொன்று வந்துட்டு மெயினாக ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா வந்துட்டு ஒரு ஜஸ்டிஸ் கேங்னு சொல்லிட்டு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த கேரக்டர் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு காமிக்ஸ்லேயே இருக்கு. அதை பற்றி எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குங்க, கொஞ்சம் தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம மிஸ்டர் டெரிஃபிக் அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும், சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கிரீன் லேண்டர், அவர் வந்துட்டு கொஞ்சம் இந்த அவர் பேர் என்ன, காய் பிராண்டனா என்னமோ காயின்னு ஒன்று சொல்லிட்டு வரோம் அவர் பேர், ஒரிஜினல் பேர். ஸோ இந்த படத்தில் வந்து கிரீன் லேண்டரா வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹாக் கேர்ள், ஓகே, இந்த லிட்டரலி இந்த 3 பேர் தான் வந்துட்டு என்ன சொல்ல இந்த ஜஸ்டிஸ் கேங் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம கிரீன் லேண்டர் தான் வந்துட்டு ஹெட் லீடர், ஓகேவா? நான் நினைச்சேன் அந்த கேரக்டர் வந்து வில்லன் சூப்பர்மேனை எதிர்க்க போறாங்க, இல்லாட்டி வந்து சூப்பர்மேன் கூட சேர்ந்து லைக் வந்துட்டு ஒரு கேமியோ மாதிரி வர போறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன் அந்த குரூப், அந்த கேங். பட் வந்துட்டு லிட்டரலி அவங்க தான் ஹீரோ மாதிரி லைக் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோலா இருக்காங்க சூப்பர்மேனுக்கு. சூப்பர்மேன் அடி வாங்கியிருக்காரு, இதுல நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் அவங்க தான் வந்து காப்பாத்திக்கிருப்பாங்க, ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? எல்லாம் பிரச்சனைனா ஒரு கட்டத்துல வந்து கிரீன் லேண்டர் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. ஒரு கட்டத்துல வந்து மிஸ்டர் டெரிஃபிக் வந்துட்டு நம்ம சூப்பர்மேன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போய் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாரு. ஓகேவா? அது வந்துட்டு நல்லா இருக்கும். மிஸ்டர் டெரிஃபிக்கை வந்துட்டு ஒரு மாதிரி ஹீரோயிக்கா காமிச்சிருப்பாங்க, செம்மையா இருக்கும். அந்த மனசை சிரிக்க மாட்டாரு, அழுவ மாட்டாரு, கோவப்பட மாட்டாரு. அவர் மூஞ்சில எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது, செம்ம கெத்தா இருப்பாரு. ஆனா எல்லாமே நான் முடிச்சிருவேன்டா அப்படின்னு செம்ம டெக்னாலஜியோட, ஓகேவா? அந்த ஒரு கட்டம் வரும், பாட்டு போட்டுக்கிட்டே அவர் சண்டை போட்டுக்கிட்டு, அதெல்லாம் செம்மையா இருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு. அவரும் ஒரு இன்டெலிஜென்டான ஒரு கேரக்டர்னா அழகா ப்ரோட்டேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரீன் லேண்டர் வந்துட்டு துருதுல பேசிக்கிட்டே இருப்பாரு, நான் எதை பண்ணிடுவேன்டா, நான் அதை பண்ணிடுவேன்டா, நான் தான் லீடர் இந்த ஜஸ்டிஸ் கேங். அந்த பேரை மட்டும் மனசை விடவே மாட்டாருங்க. ஜஸ்டிஸ் கேங் தான் அந்த குரூப்புக்கு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நிற்பாரு மனசை. அவர் கேரக்டர் சூப்பரா பிளே பண்ணிருப்பாங்க. ஹாகல் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்றது, நல்லா முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு எப்படி சொல்ல, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து நம்மளுக்கு காட்டல, எதுவுமே ப்ரெசென்ட் பண்ண கிடையாது. சும்மா 2 சீனுக்கு வராங்க, ரெண்டு சண்டை காட்சிக்கு வராங்க, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு அவங்க மேல ஃபோக்கஸ்டு இல்லைங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா மெயினா வந்து லெக்ஸ் லூத்தர் தான். அவனை பார்த்தாலே உங்களுக்கு செம்ம காண்டா இருக்கும். எனக்கு மேல பர்சனல் செம்ம கோவம் வந்துச்சு அவன் மேல. டேய் உடன்டா, ஏன்டா சூப்பர்மேனை போட்டு இப்படி மேல காண்டா இருக்க, உனக்கு வேற பணம் வழியா வந்துட்டு உனக்கு பிரச்சனைனா நீ அவங்க கிட்ட இப்படி டீல் பண்ணி, ஏன் சூப்பர்மேனை சும்மா தொந்தரவு பண்ணிக்கிருக்க, அவன் மேல உனக்கு ஏன் காண்டு, நான் வரேன்டா அவனை அழிக்க அப்படின்னு உங்களுக்கு லிட்டரலி தோணும். எனக்கு அப்படி தோணுச்சு. இந்த மொட்டையை வேற நல்ல கட்டுப்பை ஏத்திக்கிட்டோம், அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு நம்ம அவர் பேர் என்ன, நிக்கோலஸ் ஹால்ட், எஸ். அவர் வந்து ரீசெண்டா வந்து நான் அவரோட ஒரு படம் வந்துட்டு பார்த்துருக்கேன், ரென்ஃபீல்ட் ரைட், இல்லைங்க ரென்ஃபீல்ட் தான் நினைக்கிறேன், எக்ஸாக்டா சொல்றேன். நம்ம நிக்கோலஸ் கேஜ் இருக்கா இல்ல, நிக்கோலஸ் கேஜ் நம்ம
கோஸ்ட் ரைடருங்க. அவர் கூட சேர்ந்து வந்துட்டு ஒரு ஒரு டிராகுலா மூவி பண்ணியிருப்பாரு. அதுலேருந்து அவர் பார்த்தேன், அந்த படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த படத்துல வந்து மொட்டையா ஒரு கார்பரேட் வில்லனா வரும்போது அந்த கேரக்டர் எப்படி சூட் ஆகும் நான் எதிர்பார்த்தேன். செம்மையா ப்ளே பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜென்ரலா சொல்ல போனா இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு போரிங் அடிக்காது, ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சூப்பர்மேன் நீங்க வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பாட்டு கேரக்டர் தான், பட் சூப்பர்மேன்னா யாரு, அவனோட பர்பஸ் என்ன, அவன் ஸ்ட்ராங் தான், அவன் சூப்பர் ஸ்ட்ராங் தான், அவனுக்கு எல்லாம் பவர்ஸ் இருக்கு, அவன் ஒரு காடு. பட் வந்துட்டு அவன் ஹியூமனா இருக்க ட்ரை பண்றான், மனுஷங்களுக்கு நம்ம பீப்புளுக்கு வந்துட்டு சேஃபா இருக்கணும், பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றான். எல்லாம் சேஃபா இருக்கணும், எல்லா மக்களும் சேஃபா இருக்கணும், உலகத்துல எந்த ஒரு த்ரெட்னிங், எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அதுலேருந்து தடுக்கணும், மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் சூப்பர்மேனா இருக்க அந்த மனுஷன் ட்ரை பண்றாரு. ஓகே, இவன் தான் சூப்பர்மேனா இருந்தா கூட சூப்பர்மேனுக்கும் வந்துட்டு எமோஷன் இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு. ஓகேவா, ஒரு 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 துரோகம் இருக்கு, ஒரு ஹாப்பினஸ் இருக்கு, ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஓகே, ஒரு கஷ்டம் இருக்கு, வலி இருக்கு, அவருக்கும் வந்துட்டு வலிலாம் இருக்கு. ஓகேவா, அந்த ஒரு பெயின் அழகா காமிச்சிருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு முக்கியம் காமிச்சிருப்பாங்க, அந்த லவ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் காமிச்சிருப்பாங்க. அது முக்கியமா சூப்பர்மேன் என்னதான் சூப்பர் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவருக்கு வீக்னஸ் இருக்கு, அதே அந்த படத்துல ரொம்ப தெளிவா அதுக்கான காட்சிகளை வச்சு ரொம்ப அழகா அமைச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவருக்கு வந்து இந்த கிரிப்டோனைட் அந்த பச்சைக்கலை கல்லு வந்துட்டு அவரோட ஹீலிங் எபிலிட்டி, அவரை எப்படி சொல்றது, அவர் அட்டாக் பண்ண அவர் பவர்ஸை வந்துட்டு யூஸ் பண்ண கூடாது, ரொம்ப வீக்கா ஆயிக்கிறோம் அந்த கிரீன் கல்லு, அது காமிச்சிருப்பாங்க. ரெண்டாவது வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அவர் பிடிச்சவங்களை வச்சோ, அவங்க அப்பா அம்மா வச்சு, இல்லாட்டி வந்துட்டு மக்களை வச்சு பிளாக்மெயில் பண்ணா அவரோட வீக்னஸ். இது நான் அவனை கொன்றுவேன், நீ இதை பண்ணணும், நீ வந்துட்டு ஹெல்ப் பண்ணனா இவனை கொன்றுவேன், மக்களை கொன்றுவேன்னு சொன்னா அது சூப்பர்மேன் லிட்டரலி அவர் வீக்னஸ். பிளாக்மெயில் பண்ணா அவர் வீக் ஆயிடுவாரு. ஸோ இந்த விஷயத்துல வந்து ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம வந்துட்டு அவருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவர் சுத்தி இருக்கிறவங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாது, அந்த ஃபோக்கஸ்ல இருப்பாரு சூப்பர்மேன். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு சூப்பர்மேனை தெரிஞ்சுக்கணும், நீங்க போய் வந்துட்டு ஆரிஜின் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆரிஜினை கூட வந்துட்டு சிம்பிளா, ரொம்ப சிம்பிளிஃபையா ஓப்பனிங்ல சொல்லிடுவாங்க. நீங்க என்ன பண்ணணும், அந்த டயலாக்ஸ் வரும், அந்த எழுத்து வரும், நீங்க உட்காந்து படிங்க, அது உங்களுக்கு லிட்டரலி உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இது இங்க ஏதோ சூப்பர்மேன் வந்திருக்காரு, ஒரு 3 வருஷமா இந்த வேர்ல்டுல இருக்காது, ஒரு சூப்பர் ஹீரோவா சஸ்டெயின் பண்றதுக்கு இருக்காரு இந்த வேர்ல்டுல, இந்த டிசியூ நம்ம ஜேம்ஸ் கன் வேர்ல்டுல இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வந்துடும், சிம்பிளா ஒரு ஐடியா வந்துடும். ஒரே ஒரு ட்விஸ்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்துட்டு மியூசிக் நிறைய காட்சிகளை ரொம்பவே அழகா வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. அதுவும் அந்த வந்துட்டு அந்த தீம், இந்த ஐகானிக் சூப்பர்மேன் தீமை வந்துட்டு என்ன சொல்றது, ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க, ரீகம்போஸா இல்லை ரீமிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு செம்ம கூஸ் பம்ப்ஸா ஆச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஒரு கட்டம் வரும் போதெல்லாம். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சி. அப்புறம் 2 போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு. ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை வந்துட்டு ஒரு கேரக்டர் ரிவீல் பண்றாங்க, ஓகேவா தான் இருந்துச்சு. ரெண்டாவது வந்துட்டு கொஞ்சம் வெறுத்துட்டேன், ஒரு 3-4 நிமிஷம் வந்து உட்காந்து இருந்தேன் அந்த டைட்டில் ரோல் பண்ணி முடிக்கிற வரைக்கும். ஓகே, நம்ம போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்காம அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஜேம்ஸ் கன் தெளிவா சொல்லிட்டாரு என்னன்னா, நீங்க போஸ்ட் கிரெடிட் சீன் வந்துட்டு அடுத்த படத்துக்கு லீடு அப்பெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, மார்வல் மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க, நான் அந்த மாதிரி ஏமாத்த மாட்டேன். பட் வந்துட்டு இந்த கதைக்கு கொஞ்சம் தேவைப்படுற ஒரு சீனு நான் வந்துட்டு போஸ்ட் கிரெடிட் சீனா வச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டாரு. சரி நம்பி பார்த்தேன், சரி ஏதாவது ஒரு கேரக்டர் ரிவீல் பண்ணுவாங்களா, ஏதாவது ஒரு பொரஜனமா இருக்குமா உட்காந்துருக்குன்னு. பட் காசு கொடுத்துட்டுமே உட்காந்துட்டு தான் ஆகணும், கடைசி கட்ட வரைக்கும் பார்த்து தானே ஆகணும். அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன், உட்காந்துருந்தேன். போஸ்ட் கிரெடிட் சீன் வந்துச்சுங்க, கடைசி கட்டம் பார்த்துட்டு, இதுக்காடா நான் இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு எனக்கு லிட்டரலி தோணுச்சுங்க. உண்மையிலேயே எனக்கு வந்துட்டு இதுக்காடா இவ்வளவு நேரம் உட்காந்துருந்தேன், என்னடா இப்படி இருக்கு. ஓகே, இதுதான் என்னோட ரியாக்ஷன். ஓகேவா, ஸோ நீங்க காசு கொடுத்துருக்கீங்க, நீங்க பாருங்க, பார்க்காதீங்க, ஒர்த்து இல்லை நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க பாருங்க, பிகாஸ் பெட்டர் நீங்க உட்காந்து பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நீங்க வந்து பே பண்ணிருக்கீங்க, உங்க தியேட்டர் ஹாலுக்கு பே பண்ணிருக்கீங்க, நீங்க காசு போட்டிருக்கீங்க, வேஸ்ட் பண்ணிருங்க. கடைசி வரைக்கும் அந்த போஸ்ட் கிரெடிட் ஒர்த்தா இருந்தாலும் இல்லாட்டியும் உட்காந்து பார்த்துட்டு வாங்க, நான் அதான் சொல்லுவேன். பிகாஸ் வி பே ரைட். ஸோ அதுதான் உட்காந்து பார்த்துட்டு வாங்க, ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு வராங்க. ஸோ அது ஒர்த்தா இல்லையா நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, சரிங்களா? ஸோ எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு ஒரு 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 குட் ஸ்டார்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நான் எதிர்பார்க்குறேன் இந்த படத்துக்கு நிறைய பேட் ரிவ்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் வந்துட்டு ஒரு ஹென்ரி கேவில் அந்த அவர் நடித்த சூப்பர்மேன் அந்த கேரக்டர், அப்புறம் நம்ம யாரும் ஜாக் ஸ்னைடரா அந்த டைரக்டரோட வேர்ல்டுல சூப்பர்மேனை எப்படி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க, லைக் வந்து அவரோட விஷன் ரைட். ஸோ சூப்பர்மேன் வந்துட்டு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் சூப்பர்மேனா காமிச்சு அந்த மாதிரி தானே காமிச்சாங்க. பட் அவரோட வேர்ல்டு அந்த ஹென்ரி கேவில்லாம் நடிச்ச சூப்பர்மேன் அந்த வேர்ல்ட வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பர்மேனா ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ரூட் அண்ட்
ரக்கட்டா ஒரு மாதிரி ஸ்டிஃபா ஆர்மி மேனா காமிச்சிருப்பாங்க, ஒரு காடா காமிச்சிருப்பாங்க. அவர் வந்துட்டு ஒரு மாதிரி திமிரு பிடிச்ச மாதிரி இருப்பாரு, மூஞ்சில சிரிப்பே இருக்காது, எந்த ஒரு ரியாக்ஷனும் இருப்பாரு, கட் அண்ட் ரைட்டா இருப்பாரு, ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, ஒரு மாதிரி டார்க் ஷேட்டா இருக்கும், எல்லாத்தையும் போட்டு பொழந்துக்கிட்டு இருப்பாரு. ஓகேவா, லைக் வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். பட் அது அவரோட பர்பஸா இருக்காது. மெயின் அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க அந்த படத்துல. லைக் வந்து அடித்தடி சண்டை தான் ஃபுல்லாவே இருக்கும். ஓகேவா, சூப்பர் ஸ்ட்ராங்கா இருப்பாருங்க, சூப்பர் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. லைக் வந்து அவர் வீக்னஸ் காமிக்கிறதோட ஸ்ட்ராங்னஸ், அவரோட எபிலிட்டி தான் ரொம்ப காமிச்சிருப்பாங்க அந்த வேர்ல்டுல சொல்றேன். ஓகேவா, அந்த வேர்ல்டுல சொல்றேன். அது வந்துட்டு நல்லா இருந்துச்சு, அந்த சூட்டும் நல்லா இருந்துச்சு. அந்த படம் வந்து நிறைய பேர் பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் வந்து ஆக்ஷன் பேக்கா இருக்கும். லைக் வந்து இதாண்டா சூப்பர்மேன் அப்படின்னு வந்து நம்ப வச்சுட்டாங்க. பட் சூப்பர்மேன் அது கிடையாது, இதுதான் சூப்பர்மேன். இந்த படத்துல பாக்குறீங்களா, இவர் தான் ஒரிஜினல் சூப்பர்மேன், அவர் கேரக்டர் இதுதான். ஓகேவா, இதுதான் ஒரிஜினல். அது வந்துட்டு அவரோட வேர்ல்டு. ஜேம்ஸ் கான் வந்துட்டு அவருக்கு பிடிச்ச அந்த ஒரிஜினல்ல தான் ரசிச்சிருக்காரு. ஓகே, அவரோட வேர்ல்ட்ல எடுத்திருக்காரு. பட் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க ஜேம்ஸ் கானுக்கு. ஸோ சார் நீங்க எப்படி வேணா எடுத்துங்க சார். இந்த படம் வந்துட்டு அவரே ரைட் பண்ணியிருக்காரு, அவரே எழுதியிருக்காரு. அந்த படத்தை ஃபுல்லா அவரே ரைட் பண்ணியிருக்காரு. யாரும் வந்து கோ ரைட்டர்ஸ் யாருமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், இந்த மாதிரி பெரிய படத்துல எந்த ஒரு ரைட்டர்ஸ் இல்லாம வந்துட்டு அவர் மட்டும் அவரே டைரக்ட் பண்ணி அவரே ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு பெரிய விஷயங்க. அப்ப அவர் ஒரு ஃபேன் பாயா ஒரு சம்பவம் பண்ண பார்த்துருக்காரு. பட் ஃபேன் பாய்னா என்ன, அவர் ரசிச்சிட சின்ன வயசுல இருந்து ரசிச்சிட அவர் லிட்டரலி ஜேம்ஸ் கான் வந்துட்டு சூப்பர்மேன் பயங்கரமான ஃபேன் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் ரசிச்சிருந்து அந்த படத்துல அழகா கொண்டு வந்தாங்க. அவர் என்ன ரசிச்சிருக்காருன்னா காமிக்ல சூப்பர்மேனை ரசிச்சிருக்காரு. ஸோ வந்துட்டு அழகா கொண்டு வந்திருக்காரு. எனக்கு பெரிய நான் வந்து விஷஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா என்டையர் டீமுக்கு பார்க்க மாட்டாங்க நிஜமா. பட் நம்ம சூப்பர்மேனை ஆக்ட் பண்ண நம்ம டேவிட் காரன்ஸ்வெட் அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 to 60% வந்துட்டு அந்த சூப்பர்மேன் அந்த கேரக்டருக்குள்ள போயிட்டாரு. லைக் வந்து இவன் தான் சூப்பர்மேன் சொல்லிட்டு ஒன்னும் 2-3 படம் வந்தா நம்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அந்த ஹென்ரி கேவலோட சாயலும் இருக்குங்க. எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்க? நான் நோட்டீஸ் பண்ணேன். ஹென்ரி கேவலோட அந்த அவரோட ஃபேஸ் சாயலும் இருக்கு. லைக் அது ரொம்ப அவசியம். பிகாஸ் வந்து சூப்பர்மேனோட அவரோட ஃபேஸ் ஆஃப் சூப்பர்மேனா வந்துட்டு ஹென்ரி கேவல் தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் இவருக்கும் கொஞ்சம் அந்த சாயல் இருக்கனால நம்மளால கொஞ்சம் ஏத்துக்க முடியுது, அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஓகே, இவனும் சூப்பர்மேன் தான்ப்பா, இவரும் சூப்பர்மேன். நிறைய சூப்பர்மேனா நிறைய பேர் ஆக்ட் பண்ணிட்டாங்க. இந்த 1940s எனக்கு தெரிஞ்ச 90s 40s ஓகே. அப்புறம் 1970s ஒரு ஐகானிக்கான சூப்பர்மேன் படம் வந்துச்சு, ஒரு 4 பார்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஸோ அதுல தான் அந்த ஐகானிக்கான மியூசிக்லாம் போட்டாங்க, அந்த டீம் மியூசிக்லாம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு கிட்ஸ் மட்டும் பார்க்க வேண்டிய ஒரு படம் கிடையாது. கிட்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பா விஷுவல் வைஸ் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த பறக்கிற சீன்ஸ்லாம் இருக்கு, சண்டை போடுற சீன்ஸ்லாம் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்துட்டு நிறைய லெசன்ஸும் இருக்கு இந்த படத்துல. கண்டிப்பா கிட்ஸும் நீங்க போய் பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம அப்பா வயசுல இருப்பாங்களா, 1970s பிறந்தவங்களா இருப்பாங்க. கண்டிப்பா நம்ம அப்பா ஒரு 50 வயசு மேல மேன்ஸ்லாம் இருப்பீங்களே, கண்டிப்பா நீங்களும் போய் பார்க்கலாம். கண்டிப்பா சூப்பர்மேனை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. சின்ன வயசுல பார்த்த மாதிரியே, இந்த டிவியில பார்த்த மாதிரியே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் சூப்பர்மேன் இந்த படம் வழியா. ஸோ கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ் நான் கண்டிப்பா சொல்லிட்டேன், எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. டிசி ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கும். லைக் வந்துட்டு சூப்பர்மேனை ரொம்ப ஒரு ஹியூமனா காமிச்சிட்டாங்க, ரொம்ப அடி மட்டும் வாங்கிட்டு இருக்கிற ஒரு பர்சனை காமிச்சிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். பட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. லைக் வந்து புதுசா ட்ரை பண்றாங்க, ஏதோ புதுசா ட்ரை பண்றாங்க. இதுல ட்ரை பண்ணது என்ன இருக்கு, ஒரு பெஸ்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஹோப்ஃபுல்லி ஒர்க் அவுட் ஆகும் நம்புறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா எனக்கு டைம் இருந்தா ஐமேக்ஸ்ல கண்டிப்பா இந்த படத்தை வந்துட்டு திரும்ப ரீவாட்ச் பண்ணுவேன் ஃபார் ஸ்பாயிலர் ரிவ்யூக்காக. இது கண்டிப்பா ஒரு நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ தான் இருக்கும் நம்புறேன். ஏதாவது ஸ்பாயிலர் எதாவது விட்டுனா சாரிப்பா, சரிங்களா? ஸோ நான் அடுத்த முடிஞ்சா வந்துட்டு 2வது வாட்டி ரீவாட்ச் பண்ணிட்டு ஐமேக்ஸ்ல நான் வந்துட்டு ஒரு ஸ்பாயிலர் ரிவ்யூ வந்துட்டு கொடுக்க ட்ரை பண்றேன், சரிங்களா? ஸோ ஐ எம் ரியலி சாட்டிஸ்ஃபைட், ஒரு ஹாப்பி. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நான் டிசி படங்களே வந்துட்டு இல்லை சூப்பர்மேன் படங்களே நான் 2வது படம் பார்க்குறேன். நான் முதல் படம் பார்த்து என்ன படம் தெரியுமா, சூப்பர் பேட்ஸ். அந்த படத்தை தான் தியேட்டர்ல போய் பார்த்தேன். அதுக்கு அடுத்தது வந்துட்டு சூப்பர்மேன் படம் தான் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு தியேட்டர்ல போய் பார்க்குறேன், 2வது படம். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி, சாட்டிஸ்ஃபை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்க தாட்ஸ், வியூஸ் என்ன அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கலையா, நீங்க டிசி ஃபேனா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Thank you for your time. Take care. Bye.